கார் டிரைவர்கிட்ட வண்டி எடுங்க, வாக்கிங் போகணுன்னு இருக்காரு. கார் எடுத்துகிட்டு நேராக வந்திருக்காங்க. அடையாறு அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்கும். கிளம்புறதுக்கு முன்னாடி சரி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டு நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இறங்கி போனவர் டிரைவர் கண் முன்னாடி கூச்சிருக்கு. டிரைவர் சார் சார்னு கத்திருக்கிறாரு. அப்போ வந்து நிறைய கடன் கொடுத்துருக்காரு, சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அது எதுவுமே நிறையா திரும்ப வரல. 15 கோடி கடன். ஆமாம், நிறைய பேருக்கு கொடுத்துருக்காரு. இப்போ சமீபத்தில் பார்த்தா அவர் 2-3 விஷயம் பெரிய கடன் ஒரு விஷயம் சொன்னால் கூட ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மருமகன் அவரும் சூசைட் பண்ணியிருக்காரு. மருமகனுடைய தற்கொலை, கடன் வராமல் போனது, உடல்நிலை பாதிப்பு எல்லாம் சேர்ந்து அவருக்கு பெரிய கடந்த 2-3 மாதமாக சரியாக யார்ட்டையும் பேசலை, பேட்டி கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருந்தார். அவர் மன அழுத்தத்திலேயே கடந்த ஒரு 2-3 மாதமாக இருந்தார். இப்போ இவர் யார்ட்டையாவது மனம் விட்டு பேசியிருந்தாருன்னா கூட இந்த சூழ்நிலை வந்திருக்காது. அதாவது இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமையும் மிகப்பெரிய கொடுமையும்பாங்க. முதுமையாக இருக்குது, குடும்பம் இருக்குது, இருந்தாலும் இவரை தனிமைப்படுத்திக்கிட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு காசுக்காக இந்த முடிவு எடுத்துருப்பாராங்கிறது தெரியல. ஏன்னா வணக்கம் சார். வணக்கம் சார். பிரபல தயாரிப்பாளர் கே. ராஜன் அவர்கள் வந்து தன்னோட உயிரை மாய்த்து கொண்டது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகிருக்கு. நேற்று அடையார் பாலத்தில் என்ன நடந்தது சார்? இல்லை, ராஜன் அவர்கள் 81 வயசாகுது. தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தில் இருக்கிறாரு. அதிரடியான பேச்சுக்களுக்கு சொந்தக்காரர். அடிக்கடி நம்ம சினிமா விழாக்களில் பார்ப்போம், ஆடியோ லான்ச், பட பூஜைகள், இந்த மாதிரியான விழாக்கள் பார்ப்போம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு தமிழாசிரியர். ஒரு தமிழாசிரியராக இருந்து சினிமாவுக்கு வந்தவர். நிறைய பேருக்கு வந்து முதல் படம் வந்து வேறு ஒரு படங்கள் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. முதல் படம் நடித்தது வந்து சூலம்னு ஒரு படம். சூலம். ஆமாம், அதாவது நம்ம ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர், அதாவது பாலாஜி பிரபுடைய பேசுகிறார் இல்லையா, அவருடைய அப்பா தயாரித்து டைரக்ட் பண்ண படம். அந்த படத்தில் இவர் வந்து உதவியாளராக சேர வர்றார். யார்? நம்ம ராஜன் வந்து கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் தமிழாசிரியராக இருக்கீங்க, எப்படி உதவியாளராக சேர்ந்து எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு. இல்லை எனக்கு ஆர்வமாக இருக்குன்னு. தமிழ் ஆசிரியர் எழுத்து நல்லா இருக்கிறதுனால அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு காப்பி பண்ணுறதுலாம் வச்சுருக்காங்க. அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறார். அதனால் நடிகர் ராஜனுங்கிற பேரில் டைட்டில் கார்டில் வரும். அதற்கு பிறகு சின்ன சின்ன ரோல்கள் நடிச்சிட்டு இருந்தார். அவர் ஆசிரியர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தேர்தலில் நிற்கிறார், எலெக்ஷனில் நிற்கிறார், எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு இன்னும் தோற்று போயிறார். அதுக்கு பிறகு முழுவதுமாக பிரம்மச்சாரிகள்னு ஒரு படத்தை தயாரிக்கிறார். அப்புறம் 2000 காலகட்டங்களில் டபுள்ஸ், நினைக்காத நான் இல்லை படங்கள் பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு மாரியாதாங்கிற ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கார். சமீப காலமாக கடந்த ஒரு 10-15 வருஷமாக வந்து படம் தயாரிக்கிறது பெருசாக இல்லை. நடிகராக மட்டும் பராசுரன் படத்தில் நடித்தார். இன்னும் சில படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். கடந்த ஒரு 10-15 வருஷமாக வந்து ஃபினான்ஸ் பண்ணார். சினிமாவுக்கு கடன் கொடுக்குறது, சினிமா படம் எடுக்கிறது கடன் கொடுக்குறது, அந்த மாதிரி நிறையா நிறுவனங்கள், நிறையா கம்பெனிஸ்க்கு நிறையா டைரக்டருக்கு பணம் கொடுத்துருக்குறாரு. கொஞ்ச நாளாகவே என்ன ஆச்சுன்னா அவர் கடந்த சில வருடங்களாக தனியாக தான் இருந்தார். அவருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. இந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று வந்து அவருடைய கார் டிரைவர்கிட்ட வண்டி எடுங்க, வாக்கிங் போகணுன்னு இருக்காரு. கார் எடுத்துகிட்டு நேராக வந்திருக்காங்க. அடையாறு அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்கும், கொண்டு போகிறது பிரிட்ஜு. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வண்டியை நிப்பாட்டிட்டு சைடில் வாக்கிங் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். இந்த ஓரம் வண்டி நிப்பாட்டி ஒரு வாக்கிங் போயிருக்காரு. முதல் முறையை போயிருக்காரு, 2வது முறையை போயிட்டு வந்துட்டு திருப்பி காரில் ஏறியிருக்காரு. காரில் ஏறி வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி சரி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கதவை திறந்துருக்காரு. இல்லை இன்னொரு ரவுண்டு நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இறங்கி போனவர் அப்படியே அந்த பிரிட்ஜு மேலே இருக்கக்கூடிய அந்த செவத்தில் ஏறி டப்புன்னு குதிச்சிட்டார். டிரைவர் கண் முன்னாடி குதிச்சிருக்கு. டிரைவர் சார் சார்னு கத்திருக்கிறாரு. சுற்றி இருக்க ஆட்கள்லாம் அவர் குதிக்கிறத பார்த்துருக்குறாங்க. உடனே ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வர்றாங்க. இவர் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. பண்ணுறப்ப அவர் அன்கான்ஷியஸனுக்கு போயிட்டார், நினைவு இல்லாமல் போயிருக்காரு. உடனே வந்து பாடியை அப்போ உயிரோடு இருக்காரா என்னன்னு கூட சரியாக செக் பண்ண முடியல. கொண்டு போயிருக்கிறாங்க. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அவர் செக் பண்ணிவிட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் இறந்துட்டார். அவர் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய பையன் அவங்க குடும்பத்தார் சார்பாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் எங்கள் அப்பா வந்து நிறைய கடன் கொடுத்துருக்குறாரு, சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அது எதுவுமே நிறையா திரும்ப வரல, அதனால் பெரிய மன உளைச்சல் ஆகி இறந்து போயிட்டார். இனிமேலாவது தயாரிப்பாளர் சங்கம் வந்து யாராவது கடன் கொடுத்துருக்கோ அதெல்லாம் வாங்கி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி கடன். ஆமாம், நிறைய பேர் கொடுத்துருக்காரு. இப்போ சமீபத்தில் பார்த்தா அவர் 2-3 விஷயம் பெரிய கடன் ஒரு விஷயம் சொன்னால் கூட ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகளுடைய கணவர், மருமகன், அவரும் சூசைட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய மருமகன் சூசைட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. மருமகனுடைய தற்கொலை, கடன் வராமல் போனது, உடல்நிலை பாதிப்பு எல்லாம் சேர்ந்து அவருக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. அதனால் இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு அவங்க தரப்புலையும் சொல்கிறாங்க.
அது 81 வயது, ஒரு தனிநபராக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர், மனதில் பட்டதை தைரியமாக பேசக்கூடியவர். பல சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு உதவியாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து வரக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு திருட்டு விசிடி சம்மந்தமாக ஒரு ஒரு பெரிய டீமே வச்சுருந்தார். இவரே போய் அதை வந்து எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரபரப்பாக பண்ணிகிட்டு இருந்தார். கடந்த 2-3 மாதமாக சரியாக யார்ட்டையும் பேசலை, பேட்டி கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே ரொம்ப வார்த்தையை அளந்து பேசியிருக்காரு. அதாவது நான் அவர் எப்பயுமே கலகலப்பாக அவரோட ரொம்ப நெருக்கமாக பேசக்கூடியவர். 4 வார்த்தை பேசினா 1 வார்த்தை பேசிட்டார். ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருந்தார். அப்போ கூட எனக்கு என்ன நம்ம ஏதாவது பேசியிருக்கோமோ, நம்ம இல்லை கோவத்தில் இருக்கார் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவர் அப்போ தான் தெரியுது அவர் பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருக்காருன்னு. அவர் நேற்று எனக்கு அவர் மறைவுக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணால் 2 மாதம் முன்னாடி பார்த்தா சார் அப்பையும் அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். அவர் மன அழுத்தத்திலே கடந்த ஒரு 2-3 மாதமாக இருந்திருக்காரு. மருமகனுடைய மரணம், கொடுத்த கடன் வராமல் போனது. இந்த கொடுத்த கடன் வராமல் போனது அப்படிங்கிறது பல வருஷமாக இருக்குது. கடந்த 6-7 வருஷமாகவே பல பேர்கிட்ட கொடுத்த பணம் அங்கங்கே நிற்கிது, வரமாட்டேங்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படம் ஓடினா தானே கொடுப்பாங்க. அதுக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது. இப்போ ஒரு கவரிங் நகை வாங்கினா கூட அதுக்கு ஒரு 6 மாதம் கேரண்டி இருக்கும். ஆனால் சினிமாவில் போடுற பணத்துக்கு கேரண்டியே கிடையாது. ஒரு தயாரிப்பாளராக இவருக்கும் அந்த விஷயம் வந்து தெரியும்ல சார்? தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் அதுக்குள்ளே இருக்கிறாரு, எப்படியாவது வந்துருங்கிற நம்பிக்கையில் தான் போகிறாங்க. படம் எடுக்கிறவங்களுக்கு இந்த படம் 100% வெற்றி பெற்றுமாங்கிற நம்பிக்கை யாருக்குமே இருக்காது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, ஏதாவது நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்லாம் படம் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர் இந்த படம் கொடுக்குறோம், இந்த படம் ஓடிடும், இந்த படத்தில் லாபம் வந்துடும், நமக்கு இதோ ஒரு % வட்டி கொடுப்பாங்க நம்பி பல பேர்கிட்ட கொடுத்துருக்காரு. பல பேர்கிட்ட கொடுத்து எடுத்த படங்கள் ஓடலை, ரிட்டர்ன் வரல. அப்படிங்கும்போது அதுவும் ஒரு பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது. இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமையும் மிகப்பெரிய கொடுமைம்பாங்க. இவர் அது முதுமையாக இருக்குது, குடும்பம் இருக்குது, இருந்தாலும் இவரை தனிமைப்படுத்திக்கிட்டார். அதெல்லாம் ஒரு பெரிய அழுத்தம். குடும்பத்தில் பேரன் பேத்தியோடையோ மகளுடைய ரொம்ப சகஜமாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா இந்த நிலைமை கூட போயிருக்க மாட்டாங்க. இப்போ 5 வருடங்களாக வந்து குடும்பத்தை பிரிந்து அவர் வந்து ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சில பிரச்சனைகள் வந்து இருக்குது? எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பையன் அவர் தன் பேச்சை கேட்கலங்கிற ஒரு மன வருத்தத்தில் இருந்தார். அது உண்மைதான். பல நண்பர்கள்ட்ட புலம்பியிருக்கிறாரு. நம்ம நினச்ச மாதிரியே ஒருத்தர் டைரக்டராக இருக்கார். அவர் இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பையன் சில தவறான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுனால அவர் பல இடங்களில் நண்பர்கள்ட்ட அந்த பையன் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அது உண்மைதான். அது சரி. இப்போ இவருடைய மருமகன் வந்து தற்கொலை பண்ணியிருக்கதா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இதனாலேயும் அவருக்கு மன அழுத்தத்துக்கு காரணமாக கண்டிப்பாக இருக்கும்ல. தான் தூக்கி வளர்த்த ஒரு புள்ள, தன் பெத்த புள்ள வந்து வாழ்க்கை இழந்து நிற்கிறப்ப தகப்பனாக ஒரு பெரிய வருத்தம் இருக்கும்ல. அதெல்லாம் கூட அவருக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நான் சொல்கிறது ஒரு காரணமாக இருக்காது. பணத்துக்காக அவர் இந்த மாதிரியான முடிவை எடுத்தார் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இவர் ஸ்க்ராட்சிலேருந்து உருவாக்குனவர், இவரே தான் உருவாக்குனார் எல்லாத்தையும். அப்போ நம்ம காசு போனால் நம்ம இப்போ நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம்பா, நாளைக்கு வேணும் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி முடிவு எடுத்துக்க மாட்டார். இவர் இந்த குடும்ப ரீதியில் மகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, தனக்கு ஏற்பட்ட உடல்நிலை கோளாறு எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய ஹைபி டிப்ரெஷனாக தான் இருந்திருக்குமே தவிர ஒரு குறிப்பிட்ட காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லை, பல காரணங்களுக்காக இவர் இந்த முடிவு எடுப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எடுக்கக்கூடாது, முன்னுதாரணமாக இருக்கணும். ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறாரு, அவர் இப்படி இந்த முடிவு எடுத்தாருங்கிறது நமக்கு வந்து இந்த சினிமா பிரபலங்கள் பெரிய பெரிய ஆட்கள் வந்து இந்த மாதிரியான முடிவுகளே எடுத்திருக்காங்க. நம்ம ஜிவி பார்த்தோம், மணிரத்னத்துடைய அண்ணன், அவரு அதே மாதிரியான முடிவு எடுத்தார். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், மிகப்பெரிய தலைவர், அவர் இந்த முடிவு எடுத்தார். அவர் இதே மாதிரி பாடகி நித்யஸ்ரீயோடைய கணவர், அவங்க இதே அடையார் பிரிட்ஜில் தான் அவங்க காரணம் பட்டி இது பண்ணார். இந்த மாதிரியான பெரிய ஆட்கள் வந்து சில விஷயங்களை மனதுக்குள்ளே போட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் மூடிக்கிட்டே அப்படியே முடிச்சுக்கிறாங்க கதையை. இது வந்து ஒரு தப்பான விஷயந்தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது பலருக்கு வழிகாட்ட வேண்டியவர். அவர் வந்து இந்த மாதிரி முடிவை தப்பான ஒரு முன்னுதாரணமாக போயிருக்கிறார். தயாரிப்பாளர் ராஜன் அவர்களை பற்றி பல விவரங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.